இன்னைக்கு வந்து ஒட்டக பண்ணைக்கு தான் வந்திருக்கோம். ஆமா, கேமல் தான். The number you have dialed is not available at present. Please leave your message after the beep. தம்மாம்ல இப்படி ஒரு ஒட்டகப் பண்ணை இருக்கு அப்படிங்கிறது நிஜமாவே எங்களுக்கு தெரியாதுங்க. எதர்ச்சியா கூகுள் மேப் பார்க்கும்போது தான் எனக்கு இந்த இடத்த பத்தி தெரிய வந்தது. இறைச்சி, பால், பந்தயம், அழகி போட்டி அப்படின்னு எல்லாத்துக்கும் தேவையான ஒட்டகங்கள இப்படியான ஃபார்ம்ல இருந்து தான் சப்ளை பண்ணுவாங்க. நாங்க அங்க போயிருந்த டைம்ல ஒரு ஒட்டகம் குட்டி போட்டுட்டு இருந்தது. ஆல்ரெடி ஒரு குட்டி பிறந்த நிலையில, இன்னொரு குட்டிய பிரசவிக்கிறதுக்காக அது தயாராயிட்டு இருந்தது. அப்போ பார்த்தீங்கன்னா, அதோட வாய கட்டி வச்சிருந்தாங்க. ஏன் அப்டின்னா, இந்த மாரி டைம்ல ஒட்டகங்கள் வந்து ரொம்பவே ஸ்ட்ரெஸ்டா, ரொம்பவே பெயின்ஃபுல்லா இருக்குமாம். அப்போ அதுக்கு ஹெல்ப் பண்ண வரவங்கள கூட பார்க்காம, அது வந்து கடிக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு. அது மட்டும் கிடையாது, தன்னை தானே சில சமயங்கள்ல வருத்திக்குமாம். இதுக்கெல்லாம் ஒரு பாதுகாப்பா இருக்கணும் அப்டிங்கிறதுக்காக தான் அதோட வாய கட்டி வச்சிருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய பண்ணையில ஒரு அண்ணன் வேலை பார்த்துட்டு இருந்தாரு. அவர் வந்து குட்டிகள தனியா பராமரிக்கிறவரு. அவர்கிட்ட பேசுனோம். அவரும் எங்க கூட வந்து சில விஷயங்கள ஆர்வமா பகிர்ந்துகிட்டாரு. अच्छा, ये दूध ऐसे पी सकते हैं, कच्चा पी सकते हैं, पक्का करने की जरूरी नहीं है। अच्छा, ये सारा दूध कहाँ लेके जा रहा है? क्या इधर इसका दूध है ना, ये बेटा वाला सब दूध नहीं बड़ा वाला जो है ना, उसका दूध कहाँ लेके जा रहा है? वो नहीं लेके आए बस वो बच्चा है ना हाँ। वो पिएगा तो जो उसका ज्यादा हुआ हाँ। तो सऊदी पिलाएगा हाँ, वो उधर सुधरी का हाँ। नागा बहुत बड़ा वाला है हाँ, वो बेच दिया लीटर 10 रियल लीटर 10 रियल अच्छा, இந்த அண்ணா சொன்ன அந்த கடைக்கு நாங்களும் போனோம். அங்க ஒட்டகப்பால் விற்பனை செஞ்சுட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்ல, லைவா எங்களுக்கு ஒட்டகப்பால கறந்தும் காட்டுனாங்க. இந்த வீடியோவ நான் நாளைக்கு அப்லோட் பண்றேன். அதோட சில சுவாரஸ்ய தகவலையும் உங்க கூட பகிர்ந்துக்கிறேன். அப்போ நாளைக்கு சந்திக்கலாம். பாய்.